வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் சட்னி, அதாவது குடமிளகா சட்னி. இது கால்சியம் ஜாஸ்தி உள்ளது. நான் இப்போ ரெட் குடமிளகா எடுத்திருக்கேன். க்ரீன்லேயும் அரைக்கலாம், எல்லோலேயும் அரைக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, ரெட் குடமிளகா. இதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 வரமிளகா இல்லைனா 5 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் கடாயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகா தாளித்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய் போடுங்க. குடமிளகாய் போடும்போது உப்பையும் புளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் குடமிளகா போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆரோட்டி மிக்சியில் அரைக்க வேண்டியதான். நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். இது ரிச் இன் கால்சியம். எந்த குடமிளகாவில் வேணாலும் பண்ணலாம், இல்லை மிக்சட் குடமிளகாலையும் பண்ணிக்கலாம். க்ரீன், எல்லோ அண்ட் ரெட் தனித்தனியாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெட்டில் பண்ணி காட்டுறேன். இப்போ வதக்கி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுருங்க. வரமிளகா நான் மீடியம் சைஸாக இருக்க ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். இதிலே கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த குடமிளகா சட்னி. குடமிளகா சட்னி நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் கர்ட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சப்பாத்திலையும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் செவக்கட்டும். வெறும் பச்சை குடமிளகாவில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், தக்காளி சட்னி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிருச்சு. இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கொட்டி தக்காளியை போடலாம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றா எல்லாத்தையும் போட்டு வதக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கலாம். ஒரு மாதிரி கலர் லேசாக சேஞ்ச் ஆகும்போது தக்காளியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளியை போடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குடமிளகாயை போட்டுடலாம். இதில் புளியும் போட்டுடலாம், உப்பையும் போட்டுடலாம். போட்டு இன்னொரு 2 or 3 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ பாருங்கள், குடமிளகா வதங்கிடுச்சு. நான் மீடியம் ஹீட்டில் வச்சே வதக்கினேன், ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது ஆரோட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட வேண்டியதுதான். ஆரோட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. மிக்சியில் போட வேண்டியதுதான். தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. மிக்சியில் போட்டுட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, சின்னதாக 4 வரமிளகா போட்டேன், 5 வரமிளகா போட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. இதுவே சரியாக இருக்குது. சின்ன மிளகாயாக இருந்தனால 5 போட்டேன். உப்பு, புளி நல்லா வதக்கிட்டு தண்ணியே ஊற்றலை. நான் இப்போ இதை அரைச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது வந்து கால்சியம் ஜாஸ்தி உள்ளது இந்த குடமிளகாவில். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.